துளசி டீயோட நன்மை தீமைகள் பற்றி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். துளசி டீயை சும்மா சாதாரண டீ மாதிரி நினச்சிக்காதீங்க. அதில் பல நன்மைகள் இருக்கு. துளசி டீயை குடிக்கும்போது நம்ம டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு ரிலாக்ஸ் ஆகும். இதை ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்க. சளி பிடிச்சா உடனே ஆவி பிடிக்கிறதுக்கு துளசியை தான் பயன்படுத்துவோம். துளசி டீ குடிச்சா உள்ள இருக்கிற சளியை கரைச்சு வெளியே தள்ளிடும். காய்ச்சல், இருமல் வராமல் தடுக்க ரொம்பவே உதவியா இருக்கும். இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங் ஆக்கும். அதனால சின்ன சின்ன வியாதிகள் நம்மளை அண்டாது. கெட்ட கொழுப்பை குறைச்சு இதயத்துக்கு ரொம்ப நல்லது செய்யும். சுகர் இருக்கிறவங்க அளவா குடிச்சா ரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சுக்க உதவும். துளசி டீ குடிக்கும் போது சில விஷயங்கள்ல கவனம் அவசியம். எல்லாமே அளவோடு இருக்கணும்னு சொல்ற மாதிரி துளசி டீயையும் அளவா குடிக்கணும். அதிகமா போனா சில பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை நீங்க ரத்தம் உறையிற மாதிரியான மாத்திரைகளை சாப்பிட்றவங்களா இருந்தா துளசி டீயை அதிகமா குடிக்க கூடாது. ஏன்னா இது ரத்தத்தை இன்னும் ஒழிய செய்து காயம் ஏற்பட்டா ரத்தம் அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு துளசி டீயும் நிறைய குடிச்சா சில சமயம் சர்க்கரை ரொம்ப குறைஞ்சு தலை சுற்றல் மாதிரி வரலாம். கர்ப்பமா இருக்கிறவங்க மற்றும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற அம்மாக்கள் துளசி டீயையும் தவிர்த்துறது, இல்லைன்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு குடிக்கிறது ரொம்பவே சேஃப். யார் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது? சளி, இருமல் இருக்கிறவங்க, டென்ஷன் அதிகமா இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற யாருனாலும் தினமும் ஒரு கப் துளசி டீ குடிக்கலாம். யாரெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மேலே சொன்ன மாதிரி ரத்தத்தை மெலிய வைக்கக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட்றவங்க, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் சீக்கிரமா ஆப்ரேஷன் செய்ய போறவங்க இதை கொஞ்சம் தவிர்த்திடணும். ஒருவேளை நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை எடுக்கிறீங்கன்னா துளசி டீயை டெய்லி குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குடும்ப டாக்டர் கிட்ட, அதாவது ஃபேமிலி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.